Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை வழங்கலாம். தசராவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த நவராத்திரி தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படக்கூடிய இந்த தசரா திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு அவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 2 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு அதிகாலை 2:30 மணிக்கு யானை மீது கொடிப்பட்டம் ஊர்வலமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாரதனைகள் உட்பட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து அதிகாலை 5:40 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்பட பல்வேறு வகையான அபிஷேக மூலப்பொருட்களுடன் சிறப்பு தீபாரதனையும் நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். ஓம் காளி, ஜெய் காளி என்ற கோஷத்துடன் பக்தர்கள் மிக பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சியை நம்மாலுமே காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டு தசராவிற்கும் பக்தர்கள் தாங்கள் நேர்த்திருக்கக்கூடிய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மற்றும் தமிழகத்தின் பிற இடங்களிலிருந்தும் நேர்த்திக்கடன் செல்வதற்காக பல்வேறு வேடங்கள் அணிந்து இந்த திருக்கோவிலுக்கு வருவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மேல் இந்த கடற்கரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூர சம்ஹாரமானது வெகு விமர்சையான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. தற்போது இன்று தொடங்கியிருக்கக்கூடிய முத்தாரம்மன் திருக்கோவிலின் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியை பொறுத்து தற்பொழுது கோவிலை சுற்றிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிரமான ஒரு பாதுகாப்பு பணியில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் அடுத்த 12 நாட்கள் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சரவணன். Omax, Vest and Briefs.